அனைவருக்கும் வணக்கம். இன்று புதன்கிழமை ஜனவரி 8, 2025 தினமணி செய்தித்தாள் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்று செய்தித்தாளில் கொடுக்கப்பட்ட திருக்குறள் ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. ஆழ்வினையும் அப்படின்னா ஆன்ற முயற்சி, விடாமுயற்சியும், ஆன்ற அறிவும், நிறைந்த அறிவும் என்று சொல்லப்படும் இரண்டினை நீள்வினையால் இடைவிடாது செய்யும் செயலால் நீளும் குடி. இந்த ரெண்டையும் யார் கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சுட்டு வராங்களோ, அதாவது தொடர் முயற்சியும் ஆன்ற அறிவோடும் ஒரு செயலை யார் தொடர்ந்து செய்துட்டு வராங்களோ அவங்களோட குடி உயரும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த குறள். முயற்சி, நிறைந்த அறிவு என்று சொல்லப்படும் இரண்டினையும் உடைய இடைவிடாத செயலால் ஒருவனுடைய குடி உயர்ந்து விளங்கும். இந்த குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா குடி செயல் வகை. அடுத்த செய்தி, கடல் ஆமைகளை பாதுகாப்பதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலம். நாகப்பட்டினம் கடற்கரையில் ஆமைகள் பாதுகாப்பு மையங்களை நிறுவி ஆமை பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தியதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. அப்ப இந்த ஆமை பாதுகாப்பு திட்டம் ப்ராஜெக்ட் டர்ட்டில் இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 1999 UNDP உடைய டிரெக்ஷன்ஸ் மூலியமாக நம்ம ப்ராஜெக்ட் டர்ட்டில் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருப்போம். ஸோ அதை தொடர்ந்து தமிழகத்தில் இதனோட இனிஷியேட்டிவாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நாகப்பட்டினத்தில் கடற்கரையில் ஆமைகள் பாதுகாப்பு மையம் நிறுவனம் மட்டும் இல்லாமல் சென்னையில் சீ டர்ட்டில் கன்சர்வேஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரையும் நிறுவி ஆமைகளை நம்ம பாதுகாத்துட்டு வரோம். வன உயிரிகள் பாதுகாப்பு சட்டம் 1972 படி கடல் ஆமைகள், கடற்பசு, கடற்குதிரை மற்றும் கடல் அட்டை போன்ற கடல்சார் உயிரினங்களை பாதுகாக்க தமிழகம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. அடுத்த செய்தி, நாளை ஸ்பேஸ்டெக்ஸ் விண்கலன்கள் ஒருங்கிணைப்பு இஸ்ரோ தகவல் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 30, 2024 PSLV C60 இந்த ஸ்பேஸ்டெக்ஸ் விண்கலன்கள் 2 விண்கலன் SDX-01, SDX-02 டார்கெட் சேசர் அப்படிங்கிற 2 விண்கலன்கள் ஒவ்வொன்றுமே எவ்வளோ கேஜிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 400 கிலோ எடை கொண்டது. இதை நம்ம ஸ்பேஸ்க்கு அனுப்பிச்சிருக்கோம். எதுக்காக அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னா, பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் 2035க்குள்ள ஸ்பேஸ் ஸ்டேஷன் விண்ணில் கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக இஸ்ரோ முன்னெடுத்திருக்காங்க. அதனுடைய ஒரு செயல்பாடாக தான் இந்த PSLV C60 லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த டார்கெட், இந்த சேசர், இந்த ரெண்டையும் இணைக்கிறதுக்கு எந்த நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா January 9, 2025 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. PSLV C60 ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்ட ஸ்பேஸ்டெக்ஸ் இரட்டை விண்கலன்களை விண்வெளியில் ஒருங்கிணைக்கும் நிகழ்வு வியாழக்கிழமை நடைபெற உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் என்னும் இந்திய ஆய்வு மையத்தை 2035 ஆண்டுக்குள் விண்ணில் நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. அதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஸ்பேஸ்டெக்ஸ் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தியும் இஸ்ரோ ரிலேட்டடாக தான் இருக்கு. இஸ்ரோவின் புதிய தலைவர் V. நாராயணன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின், அதாவது இஸ்ரோவின் 11வது தலைவராக V. நாராயணன் செவ்வாய்க்கிழமை நியமிக்கப்பட்டுள்ளார். நமக்கு தெரியும் 9வது தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா சிவன் அவர்கள் இருந்தாங்க. அவர்கள் இருக்கும் பொழுதுதான் சந்திராயன் 2 நம்ம லான்ச் பண்ணோம். 10வது தலைவராக இருந்த சோம்நாத் அவர்களுடைய பீரியட்ல தான் இப்போ கடைசி அனுப்புனா PSLV C60 இருக்கட்டும், சந்திராயன் 3 இதெல்லாமே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது 11வது தலைவர் யார் அப்படின்னா V. நாராயணன் அவர்கள். அடுத்தது, வெளிநாடுகளில் பதுங்கிய குற்றவாளிகளை கண்டறிய இணையதளம். இந்தியாவில் குற்றம் புரிந்து வெளிநாடுகளில் பதுங்கி வாழும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக பாரத் போல் இணையதளம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடங்கியிருக்காங்க. அடுத்த செய்தி, தமிழகத்தின் கனவுகளை மதித்தவர் மன்மோகன் சிங் அப்படிங்கிற தலைப்புல அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் சில கொடுத்துருக்காங்க. அப்ப இவர் நிறைய பதவிகளை வகிச்சிருப்பாரு. அதுவும் பிரதமர் பதவி 2004 இருந்து 2014 வரைக்கும். அப்ப இந்த காலகட்டத்தில் வந்த சட்டங்கள் அளப்பரியது. அதுலேயே ரொம்ப முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டம், அதாவது நாம MN நரேகான்னு சொல்லுவோம். MG நரேகா. இந்த சட்டம் எந்த ஆண்டு வந்துச்சுன்னா 2005 ஆண்டு வந்தது. அப்போ போத் மென் அண்ட் விமனுக்கு ஈக்குவல் வேஜஸ் கொடுத்து 100 நாள் ஒரு வருஷத்தில்
வேலை வாய்ப்பு அளித்தது எது அப்படின்னா இந்த எம்என் நரேகா சட்டம் 2005. அடுத்த ரொம்ப முக்கியமான சட்டம் அப்படிங்கிறது மகளிருக்கு எதிரான வன் செயல்களை தடுக்க சட்டம், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. அதுக்கு அடுத்தது ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. அடுத்தது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2010. அடுத்தது ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. இது மட்டும் இல்லாமல் லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013. இதெல்லாமே வந்து யாரோட பீரியட்ல வந்திருக்கும் அப்படின்னா மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் தான் வந்திருக்கும். அவ்வளோதான் இன்றைய முக்கிய செய்திகள். நன்றி.